செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் வேலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற பாரம்பரிய காய்கறிகள் மற்றும் விதை திருவிழா குறித்த செய்தி தொகுப்பு, சேலத்தில் மாணவர் சேர்க்கையை முன்னிறுத்தி நடைபெற்ற நாட்டிய நிகழ்ச்சி குறித்த செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நடைபெற்ற பாரம்பரிய காய்கறிகள் விதை திருவிழாவில் 2000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. மண்ணின் வளத்தையும் மரபின் அறிவையும் தலைமுறையாக காத்து வரும் செல்வம்தான் பாரம்பரிய பயிர் சாகுபடி. இயற்கையோடு இணைந்து ஆரோக்கியமான உணவையும் நிலையான வேளாண்மையையும் உறுதிப்படுத்தும் இந்த முறையை மீட்டெடுப்பது காலத்தின் தேவையாகும். எனவேதான் மத்திய மாநில அரசுகள் இயற்கை வேளாண்மை சாகுபடிக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து விவசாயிகளை ஊக்குவித்து வருகிறது. அதன் அடிப்படையில் இன்று வேலூர் மாவட்டம் காட்பாடியில் ஈஷா மண் காப்போம் இயக்கம் சார்பில் பாரத பாரம்பரிய காய்கறிகள் மற்றும் விதை திருவிழா நடைபெற்றது. இதில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 2000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றனர். திருவிழாவில் விதை பாதுகாவலர்களுக்கு சான்றிதழ்களும் கேடயங்களும் வழங்கப்பட்டது. இயற்கை வேளாண்மை சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் பாரம்பரிய காய்கறி வகைகள், பழங்கள், பூக்கள், மூலிகை செடிகள், கிழங்கு வகைகள், கீரை வகைகள் என 8க்கும் மேற்பட்ட விதை ரகங்கள் மற்றும் 300க்கும் மேற்பட்ட நெல் ரகங்கள் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. இதனை விவசாயிகள் பார்வையிட்டு அதிக அளவில் வாங்கி சென்றனர். விவசாயிகள் இயற்கை வேளாண்மை மற்றும் அங்கக வேளாண்மையை அதிகரிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அதனை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி திரு சங்கர் தெரிவித்தார். மத்திய அரசாங்கம் பாத்தீங்கன்னா இயற்கை வழி வேளாண்மை, அங்கக வேளாண்மையை விவசாயிகளுக்கு எடுத்து சொல்லி அதன் மூலியமா அவங்களுக்கு என்னென்ன பயன்பாடுகள் இருக்கும் அப்படிங்கிறது நிறைய திட்டங்களை பயன்படுத்திட்டு இருக்கு. காய்கறிகள் பூச்சி இல்ல மற்றும் உரங்கள் போடாமையே பாத்தீங்கன்னா அங்கக வேளாண்மையில எப்படியெல்லாம் வளர்த்தலாம், எந்த மாதிரி லாபம் ஈட்டலாம், அந்த மாதிரியான புதிய தொழில்நுட்பங்களை நாங்க கத்துக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நஞ்சு இல்லாத விவசாயம், அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான ஆரோக்கியமான காய்கறிகளை உற்பத்தி செய்யறது எப்படிங்கிறது நாங்க இந்த விழாவில் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இயற்கை விவசாயி திரு இளங்கோவன் கூறும்பொழுது, விதைகள் பாரம்பரிய விதைகள் காட்சிப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறோம். இங்க நம்மகிட்ட 300 ரகமான பாரம்பரிய நெல் விதைகளை நாங்க மரபு ரகங்களை பாதுகாத்துட்டு வரோம். மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இங்க கண்காட்சிக்கு பாரம்பரிய நெல் ரகங்களை காட்சிப்படுத்துறதுக்காக கொண்டு வந்திருக்கிறோம். நெல் ரகத்து மேல இருக்கிற விழிப்புணர்வுக்காக மக்கள் ஆர்வமா பார்த்து செல்றாங்க. சேலம் மாவட்டத்தில் அரசு இசை பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை முன்னிறுத்தி பிரம்மாண்ட நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. துன்பம் நேர்கையில் யாழ் எடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா என கேட்கிறார் பாவேந்தர் பாரதிதாசன். மனிதனின் கவலையை போக்கும் மறுமருந்து கலைகளில்தான் உள்ளது. அந்த வகையில் பாவம், ராகம், தாளம் மூன்றையும் குறிக்கும் பரதம் நமது நாட்டின் பாரம்பரிய நடனக் கலைகளில் ஒன்றாக திகழ்கிறது. ஒரே சமயத்தில் கண்களுக்கும் காதுகளுக்கும் விருந்து படைக்கும் பரதநாட்டியத்தின் சிறப்புகளை எடுத்து கூறி அரசு இசைப்பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை வலியுறுத்தி சேலத்தில் பிரம்மாண்ட பரதநாட்டிய நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. சேலம், ஈரோடு மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு இசைப்பள்ளிகளில் பரதம் பயின்று தற்போது ஆசிரியர்களாக உள்ள 46 பேர் ஒன்றிணைந்து இந்நிகழ்வை நடத்தினர். சேலம் மண்டல கலை பண்பாட்டு மைய உதவி இயக்குனர் சங்கரராமன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1450 மாணவியர் பங்கேற்ற சாதனை நடனத்தை சேலம் மாவட்ட வருவாய் அலுவலர் ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். வழக்கமாக பரதநாட்டிய நிகழ்ச்சிகளில் பதிவு செய்யப்பட்ட பாடல்கள் இசைக்கப்பட்டு வரும் நிலையில் 46 பரதநாட்டிய ஆசிரியர்களும் நேரடியாக நட்டுவாங்கம் இசைத்து பாடி நிகழ்வை நடத்தினர். தொடர்ச்சியாக 20 நிமிட நேரத்திற்கு நூற்றுக்கணக்கான மாணவிகள் பரதநாட்டியமாடி அசத்தினர். அனைவரும் ஒரு சேர பாடல்களை பாடிக்கொண்டு நடனமாடியது பார்ப்பவர்களை வியப்பில் ஆழ்த்தியது. நிகழ்வில் பங்கேற்ற அனைவருக்கும் தமிழ்நாடு அரசு சார்பில் பதக்கங்களும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. மாநிலம் முழுவதும் சேலம் உள்ளிட்ட 17 இடங்களில் அரசு இசைப்பள்ளிகள் இயங்கி வருகின்றன. இங்கு உதவித்தொகையுடன் பரதநாட்டியம் கற்றுத்தரும் நிலையில் இதுகுறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக மாபெரும் பரதநாட்டிய சாதனை நிகழ்வு நடத்தப்பட்டதாக கூறுகிறார் அரசு இசைப்பள்ளியின் முன்னாள் மாணவர், இந்நாள் ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் சக்தி. குழந்தைங்க இந்த ஜெனரேஷன்ல டிவி கிட்ட இருந்தோம், நாங்க ஃபோன் கிட்ட இருந்தோம். இந்த குழந்தைங்களை நாங்க பிரிச்சு நாங்க நாட்டியத்துக்கு கொண்டு வரோம். அப்படிங்கும் பொழுது நம்மளோட கலைகள் வளரும். இதுதான் எங்களோட நோக்கம். முதல் நோக்கம்
ஏழை மாணவர்கள் பரதநாட்டியம் கத்துக்கணும். தொழில்நுட்ப வளர்ச்சியால் குழந்தை வளர்ப்பு சவால் நிறைந்ததாக மாறியுள்ள நிலையில் குழந்தைகளின் கவனிக்கும் திறன் வெகுவாக குறைந்து வருகிறது. இதனை சீரமைத்து பேச்சு, செயல் உள்ளிட்டவற்றில் குழந்தைகளின் ஆற்றலை பெருக்கிட நடன ஆர்வம் துணை புரிவதாக மாணவியர் தெரிவித்தனர். எனக்கு கிடைக்கிற டைம்ல நான் பரதம் கத்துக்கிட்டேன். எனக்கு டைம் இல்லனாலும் நான் கொடுக்குற ஒர்க்லாம் சீக்கிரமா பண்ணிட்டு நான் பரதம் கத்துக்கிட்டேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். சிறு குழந்தைகள் தொடங்கி 13 வயதினர் வரை மனதையும் உடலையும் பக்குவப்படுத்தி பண்படுத்துவதில் கலைகளுக்கு சிறப்பிடம் உள்ளது. தன்னுள் இருக்கும் அனைத்தையும் மக்கச் செய்யும் மண், விதையை மட்டும் உயிர்ப்பிப்பது போல தேவையில்லாததை மக்கச் செய்து மனதை மட்டும் கலையார்வம் மலரச் செய்கிறது என்றால் அது மிகையல்ல. தென்காசி மாவட்டத்தில் மத்திய அரசின் முத்ரா திட்டத்தில் கடன் உதவி பெற்று பயனடைந்த பயனாளிகள் வழங்கும் தகவல்கள். பேர் பார்த்திபன். கல்லூரி முடித்துவிட்டு வேலை இல்லாமல் இருந்தேன். அப்போ நான் பேங்க்ல லோன் கேட்க போகல நம்ம முத்ரா திட்டத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சுது. முதல்ல ஒரு 50,000 ரூபா லோன் கொடுத்தாங்க. அதை நான் சரியாக கட்டினனால எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் லோன் கொடுத்தாங்க. அதனால சொந்த தொழில் பண்ணுறேன். இந்த திட்டத்தை எனக்கு வழங்கிய பாரத பிரதமருக்கு நன்றி. பேர் பத்திரகாளி. நான் ஒரு சிறு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி பேங்க்ல லோன் கேட்க இருக்கும்போது முத்ரா லோன் திட்டத்தில் ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படின்னாங்க. அது மூலமாக கொஞ்சம் அப்ளை பண்ணதில் ஒரு 5 லட்ச ரூபா எனக்கு தந்தாங்க. அதில் கொஞ்சம் லோனு சரியாக கொஞ்சம் கட்டினதுனால 1 லட்சம் எக்ஸ்ட்ரா தந்தாங்க. அப்படியே ஒரு 10 லட்ச ரூபா வரை தந்திருக்காங்க. இப்போ இதனால ஒரு சிறு தொழில் தொடங்கின எனக்கு இப்போ நல்ல ஒரு லாபகரமாகவும் இருக்குது. தொழில் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. தொழில் முனைவருக்கான ஒரு சின்ன உதவியாக முத்ரா லோன் திட்டம் அமைஞ்சிருக்கு. பாரத பிரதமருக்கு மிக்க நன்றி. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். தேசிய ஆம்புலன்ஸ் சேவைகள் 2026 புதிய செயல்பாட்டு வழிகாட்டுதல்களை மத்திய அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா இன்று வெளியிட்டார். இதுகுறித்து அவர் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள செய்தியில், ஆம்புலன்ஸ்களில் பாதுகாப்பு மற்றும் தரத்தை உறுதி செய்ய AIS 125 தரநிலைகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மக்கள் எளிதாக பயன்படுத்த அனைத்து ஆம்புலன்ஸ் சேவைகளும் 112 என்ற ஒரே உதவி எண்ணின் கீழ் படிப்படியாக இணைக்கப்பட்டு சேவைகள் விரைவுபடுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். விபத்து பகுதிகள், மருத்துவமனைகள் மற்றும் படுக்கை வசதிகளை கண்டறிய புவியியல் தகவல் அமைப்பு GIS மூலம் வரைபடமாக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். ஆம்புலன்ஸ் அழைப்புகளின் எண்ணிக்கை, போக்குவரத்து மற்றும் இடர்பாடுகளை ஆய்வு செய்து ஆம்புலன்ஸ்கள் திறம்பட நிறுத்தப்படும் என்றும் திரு ஜே.பி. நட்டா தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். கிசான் சாரதி இணையதளம் நாட்டின் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த வேளாண் ஆலோசனை தளமாக உருவெடுத்துள்ளது என்று மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2021 ஆண்டு முதல் மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மற்றும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் இணைந்து செயல்படுத்தப்பட்டுள்ள இந்த திட்டத்தில் விவசாயிகளுக்கு 13 வட்டார மொழிகளில் நேரடி ஆலோசனைகள் வழங்கப்படுவதாக கூறியுள்ளது. இதுவரை 610க்கும் மேற்பட்ட அரசு நலத்திட்டங்கள் குறித்த தகவல்களை 2,95,00,000 விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் வளர்ச்சியடைந்த கிராமம், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய முடியும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் தேசிய ஊரக வளர்ச்சி மாநாட்டில் பங்கேற்று பேசியது குறித்து அவர் தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள செய்தியில், லக்பதி தீதி திட்டம் கிராமப்புற பெண்களின் வாழ்வாதாரத்தை முற்றிலும் மாற்றி அமைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இத்திட்டத்தை கண்காணிப்பதற்கான புதிய டிஜிட்டல் தளத்தை தொடங்கி வைத்ததையும் அவர் பதிவிட்டுள்ளார். வரும் காலங்களில் 6 கோடி பெண்களை லக்பதி தீதிகளாக உயர்த்துவதே மத்திய அரசின் இலக்கு என்றும், பெண்கள் நவீன தொழில்நுட்பங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவும் திரு சிவராஜ் சிங் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.